இந்த வீடியோல ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ல அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் கேஸ் 5 ஓட நியூமெரிக்கல்ஸ் பார்க்க போறோம். Case 5, when the retiring partner is to be paid from amount brought by the remaining partners in a manner to make the capitals proportionate to the new profit sharing ratio and also leaves a desired cash or bank balance. Okay, so in the case வந்து remaining partners வந்து retiring partnerக்கு amount pay பண்றதுக்கு உள்ள amount கொண்டு வரணும். அந்த amount வந்து அவங்களோட கேபிட்டல்ஸ் ப்ரப்போர்ஷனேட் பண்ணும். அதாவது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கேபிட்டல்ஸ் ப்ரப்போர்ஷனேட் பண்ணணும். அண்ட் இந்த கேஸ்ல நம்ம வந்து கேஷ் ஆர் பேங்க் பேலன்ஸ் ஒரு மினிமம் அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதோட ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப் 1 வந்து நியூ ஃபார்மோட டோட்டல் கேபிட்டலை கால்குலேட் பண்ணும். சப்போஸ் ஏபிசி 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஏ ரிட்டையர் ஆகுறாரு அப்படின்னா பி அண்ட் சி தான் கண்டினியூங் பார்ட்னர்ஸ். அப்போ அந்த ஃபார்ம் வந்து நியூ ஃபார்ம் ஆகுது வித் பி அண்ட் சி. ஓகே, ஸோ பி அண்ட் சியோட டோட்டல் கேபிட்டலை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு வந்து அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஆஃப் பார்ட்னர் 1. இங்க பார்ட்னர் 1 அப்படிங்கிறது ரிமைனிங் பார்ட்னர். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பி அண்ட் சி தான் ரிமைனிங் பார்ட்னர்ஸ். ஸோ பியோட அட்ஜஸ்டட் கேபிட்டலை கால்குலேட் பண்ணும். அட்ஜஸ்டட் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறோம். அதுல வந்து அந்த ரிமைனிங் பார்ட்னர்ஸ்க்கு க்ளோசிங் பேலன்ஸ் வரும் எல்லா ஐட்டம்ஸும் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம். அதுதான் அட்ஜஸ்டட் கேபிட்டல். So adjusted capital of partner 1, adjusted capital of partner 2 கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் shortage of cash to be brought in by the remaining partners in order to make payment to the retiring partner. Okay, next என்ன கண்டுபிடிக்க போறோம்? shortage of cash. இந்த shortage of cash calculate பண்றதுக்கு ஒரு formula இருக்கு. amount payable to retiring partner minus existing cash and bank balance plus minimum cash and bank balance required. So இந்த shortage of cash எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ரிட்டையரிங் பார்ட்னருக்கு எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணும். இது எப்படி கண்டுபிடிப்போம்? ரிட்டையரிங் பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணா நம்மளுக்கு ஒரு க்ளோசிங் பேலன்ஸ் வரும்ல, அதுதான் அமௌண்ட் பேயபிள் டு ரிட்டையரிங் பார்ட்னர். எக்ஸிஸ்டிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் அப்படின்றது பேலன்ஸ் ஷீட்ல நம்மளுக்கு அசட் சைட்ல கேஷுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்திருப்பாங்க, இல்ல பேங்க்குக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்திருப்பாங்க. அதுதான் எக்ஸிஸ்டிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். அதுக்கப்புறமா மினிமம் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் ரிக்வயர்ட். நம்மளுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு மினிமம் மெயின்டைன் பண்ண போறாங்க அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த நியூ ஃபார்ம். ஸ்டெப் 1 முடிஞ்சாச்சு. ஸ்டெப் 2 என்ன பண்ண போறோம்? இந்த டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த நியூ ஃபார்மை வந்து ரிமைனிங் பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ ஸ்டெப் 1ஓட ஆன்சரை வந்து ரிமைனிங் பார்ட்னர்ஸுக்கு அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஸ்டெப் 3 வந்து இப்ப ஸ்டெப் 2 நம்மளுக்கு அவங்களோட கேபிட்டலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கேபிட்டல்ல இருந்து, அதாவது ஸ்டெப் 2ல இருந்து அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஆஃப் த ரிமைனிங் பார்ட்னர்ஸை மைனஸ் பண்ணும். ஓகே, இப்போ பி அண்ட் சியோட அட்ஜஸ்டட் கேபிட்டல் இருக்கு அப்படின்னா ஸ்டெப் 2ல அவங்களுக்கு நியூ கேபிட்டலை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஸோ அதுல இருந்து இந்த அட்ஜஸ்டட் கேபிட்டல் அவங்களோட அட்ஜஸ்டட் கேபிட்டலை மைனஸ் பண்ணும். ஸோ இங்க கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை மைனஸ் பண்ணும் ஸ்டெப் 2ல இருந்து. ஓகே, அடுத்தது ஸ்டெப் 4 வந்து பேலன்ஸ் ஒன்று வரும். அந்த பேலன்ஸை நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல கேஷ் ஆர் பேங்க் இல்ல கரண்ட் அக்கௌண்ட் மூலமா அட்ஜஸ்ட் பண்ணும். ஓகே, இதுதான் கேஸ் 5. இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். A, B and C are partners in a firm sharing profits and losses in the ratio of 3:2:1. The balance sheet as at 31st March 22 is liabilitiesல capitals A 40,000, B 40,000, C 30,000, outer column 1,10,000. Creditors 30,000, bills payable 16,000, general reserve 12,000. Assets, cash in hand 18,000, stock 18,000, furniture 30,000, machinery 70,000, debtors 25,000, less provision for doubtful debts 3,000, outer column 22,000, goodwill 10,000. Total on both sides 1,68,000. B retired on 1st April 2022 on the following terms. Provision for doubtful debts to be raised by 1,000 rupees. Stock to be reduced by 10% and furniture by 5%. There is a outstanding claim of damages of 1,100 and it is to be provided for. Creditors will be returned back by 6,000 rupees. Goodwill of the firm is valued at 22,000 rupees. B is paid in full with the cash brought in by A and C in such a manner that the capitals are in proportion to their profit sharing and cash in hand remains at 10,000 rupees. Prepare evaluation account, partners capital account and balance sheet of A and C. So question என்ன சொல்லியிருக்காங்க? A, B, C partners அவங்களோட profit sharing ratio 3:2:1. அவங்களோட balance sheet கொடுத்திருக்காங்க.
பி வந்து 1st April 2022 அன்னைக்கு ரிட்டையர் ஆகுறாரு. ஓகே, அன்னைக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸை இன்க்ரீஸ் பண்றோம் பை 1000 rupees. ஓகே, ஸ்டாக்கை வந்து 10% ரெடியூஸ் பண்றோம், ஃபர்னிச்சரை 5% ரெடியூஸ் பண்றோம். அப்புறம் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கிளைம் ஃபார் டேமேஜஸ் இருக்கு, which is 1100 rupees. கிரெடிட்டார்ஸ் 6000 அவங்க வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. will be written backனா 6000 அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப கிரெடிட்டார்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மி ஆகுது, லயபிலிட்டிஸ் கம்மி ஆகுது. ஓகே, பி ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு குட்வில் ஆஃப் த ஃபர்ம் வந்து 22,000 இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிக்கு வந்து பே பண்றதுக்கு ஏஎன்சி கேஷ் உள்ள கொண்டு வராங்க. ஓகே, அந்த கேஷ் எப்படி இருக்கு, அவங்களோட கேபிட்டல்ஸை ப்ரப்போர்ஷனேட் ஆகுது அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. அண்ட் கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளவு வச்சுக்கணும்னு சொல்றாங்க, மினிமம் பேலன்ஸ் 10,000 rupees மினிமம் பேலன்ஸ் இருக்கணும்ன்றாங்க. இங்க வந்து 18,000 இருக்கு இல்லையா கேஷ் இன் ஹேண்ட், பட் இங்க 10,000 மெயின்டைன் பண்ணும், அட்லீஸ்ட் மினிமம் 10,000 இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் ஏஎன்சியோட பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். அதில் நம்ம கெய்னிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணோம். அப்புறம் குட்வில் ஆஃப் த ஃபர்மை வந்து ரிட்டையரிங் பார்ட்னருக்கு காம்பன்சேட் பண்ணணும், கெய்னிங் பார்ட்னர்ஸ். ஓகே, இப்போ நம்ம கெய்னிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். கெய்னிங் ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு ஓல்ட் ரேஷியோ வேணும், நியூ ரேஷியோ வேணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஏபிசிக்கு 3:2:1. ஓகே, அதுக்கப்புறம் கொஸ்டின்ல பாருங்க நியூ ரேஷியோ பத்தி ஏதாவது கொடுத்துருக்காங்களா, யார் இப்ப ரிட்டையர் ஆகுறாங்க, பி. அப்ப ஏஎன்சிக்கு நியூ ரேஷியோ ஏதாவது கொடுத்துருக்காங்களா பாருங்க, எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஏஎன்சிக்கு அவங்களோட ஓல்ட் ரேஷியோ தான் நியூ ரேஷியோ இனிமே. ஓகே, ஸோ அப்போ நியூ ரேஷியோ ஆஃப் ஏஎன்சி வில் பி 3:1. ஓகே, இப்ப இந்த மாதிரி கேஸா இருந்துச்சு, அதாவது நம்மளுக்கு நியூ ரேஷியோ கொடுக்கல அப்படின்னா, ஓகே, ஓல்ட் ரேஷியோவே தான் கண்டினியூங் பார்ட்னர்ஸ்க்கு நியூ ரேஷியோவா இருக்கு. ஸோ அப்ப அந்த கேஸ்ல கெய்னிங் ரேஷியோவும் அதே நியூ ரேஷியோ தான். ஸோ கெய்னிங் ரேஷியோ ஆஃப் ஏஎன்சி வில் பி 3:1. இப்போ நம்ம கெய்னிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ கெய்னிங் பார்ட்னர்ஸ் ஏஎன்சி என்ன பண்ணும், ரிட்டையரிங் பார்ட்னரை காம்பன்சேட் பண்ணும். ஸோ காம்பன்சேட் பண்றதுக்கு நம்ம என்ன என்ட்ரி எழுதுவோம், கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, அதுக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், B யோட ஷேர் ஆஃப் குட்வில் கண்டுபிடிக்கணும். ஸோ குட்வில் ஆஃப் த ஃபர்ம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 22,000. B ஷேர் ஆஃப் குட்வில் வந்து 22,000 இன்டூ அவரோட ரேஷியோ 2/6. ஸோ 7,333. ஓகே, இப்போ இந்த 7,333 ஏஎன்சி அவங்களோட கெய்னிங் ரேஷியோல காம்பன்சேட் பண்ணணும். ஸோ அப்போ A யோட ஷேர் எவ்வளவு வரும்னு பார்க்கலாம். A ஷேர் வந்து 7,333 இன்டூ 3/4. ஓகே, ஸோ 5,500. இது வந்து டெசிமல்ல வரும், ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்தது C யோட ஷேர் வந்து 7,333 இன்டூ 1/4 இவரோட கெய்னிங் ரேஷியோ. ஸோ 1,833. இப்போ நம்மளோட ஜேர்னல் என்னது, A's கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 5,500, C's capital account debit 1,833 to B's capital account 7,333. Revaluation account prepare பண்ண போறோம். Revaluation account அப்படிங்கிறது ஒரு nominal account. So expenses and losses debit sideல போடுவோம், incomes and gains credit sideல போடுவோம். Revaluation account firm's point of viewல நம்ம prepare பண்ணணும். And revaluation accountல assets and liabilitiesல வர changes மட்டும் தான் நம்ம record பண்ணுவோம். இப்போ இங்க பாருங்க additional informationல provision for doubtful debts to be raised by 1,000 rupees கொடுத்திருக்காங்க. provision for doubtful debts எதுல இருந்து கிரியேட் பண்ணுவோம், debtors ல இருந்து. அப்ப இந்த provision for doubtful debts increase ஆகுது, அப்ப debtors ஓட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, debtors ஓட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்போது asset ஓட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப revaluation accountோட டெபிட் சைட்ல போடுவோம். இங்க பைன்னு கொடுத்திருக்கறனால அப்படியே அந்த 1,000 rupees போடுவோம், எந்த கால்குலேஷனும் தேவையில்லை. Next is stock to be reduced by 10%. Stock அப்படிங்கிறது asset, அதோட வேல்யூ ரெடியூஸ் ஆகுது. ஸோ ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட் போடுவோம் அண்ட் அது எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது, 10%. ஸோ இதுக்கு கால்குலேஷன் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாக் வந்து 18,000 into 10%, 1,800 rupees. அடுத்து ஃபர்னிச்சரோட வேல்யூவும் ரெடியூஸ் ஆகுது. ஃபர்னிச்சர் அசெட், அதோட வேல்யூ ரெடியூஸ் ஆகும்போது அதுக்கு ஃபர்மை பொறுத்த வரைக்கும் லாஸ். ஸோ ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட்ல போடுவோம். 5% சொல்லியிருக்காங்க, அது கால்குலேட் பண்ணிக்கலாம். 30,000ல 5% is 1,500. அதுக்கப்புறம் there is an outstanding claim of damages of 1,100 and it is to be provided for. Okay, so இங்க வந்து outstanding claim for damages கொடுத்திருக்காங்க. claim அப்படிங்கிறது ஒரு liability, outstanding claim அப்படிங்கிறது இன்னும் அந்த liability நம்ம pay பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, so இங்க liabilitiesல பாருங்க, நம்ம claim for damages அப்படிங்கிறது ஒண்ணு கொடுக்கவே இல்லை. அப்ப இது ஒரு புது liability, இத வந்து unrecorded liability அப்படின்னு சொல்லுவோம். இத unrecorded liability. அப்ப இந்த liability கம்பெனி பே பண்ணி தான் ஆகணும். ஸோ கம்பெனி பொறுத்த வரைக்கும் அது ஒரு எக்ஸ்பென்ஸ்.
அப்ப ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போடுவோம். ஏன்னா இது வந்து ஒரு லயபிலிட்டியா, அது எக்ஸ்பென்ஸா, அப்ப லயபிலிட்டி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா, அப்ப ரீவாலுவேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல போடுவோம். ஓகே, அடுத்தது creditors will be written back by 6,000 rupees. So இங்க creditors பாருங்க 30,000 இருக்கு. பட் creditorsக்கு பே பண்ணும்போது நம்ம 6,000 கம்மியா பே பண்ணா போதும். So creditors வந்து 6,000 டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. 24,000 பே பண்ணா போதும். அப்ப liability நம்ம பே பண்ணும்போது கம்மியாகுது. liability கம்மியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு firm பொறுத்த வரைக்கும் அது ஒரு கெயின். So revaluation accountல credit sideல போடணும். ஓகே, goodwill of the firm கொடுத்திருக்காங்க. So goodwill of the firmக்கு நம்ம journal பார்த்தோம். That is gaining partners capital account debit to retiring partners capital account. அப்ப அந்த இடத்துல எந்த அக்கவுண்ட் யூஸ் பண்றோம்? capital account. அப்ப goodwill வந்து capital accountக்கு போகும். அடுத்தது B is to be paid in full and A and C வந்து capitals proportionate கொண்டு வராங்க. So capital சொல்லும் போது இது capital accountக்கு போயிடும். அப்ப நம்ம A to D subdivision வரைக்கும் தான் revaluation accountல போடணும். இப்போ நம்ம போஸ்ட் பண்ணலாம். இங்க வந்து provision for doubtful debts to be raised by 1000 கொடுத்திருக்காங்க. So அப்ப debtors ஓட வேல்யூ குறையுது, asset ஓட வேல்யூ குறைஞ்சா நம்ம வந்து debit sideல போடுவோம். to provision for doubtful debts by கொடுத்திருக்கிறதுனால அப்படியே அந்த 1000 போடுங்க. ஓகே, ஸ்டாக் டு பி ரெடியூஸ்ட், ஸ்டாக் ரெடியூஸ் ஆகுது. ஸோ ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல நம்ம டெபிட் சைட்ல போடுறோம். 2 ஸ்டாக் 1800 கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதை போட்டுக்கோங்க. ஃபர்னிச்சரும் ரெடியூஸ் ஆகுது. ஸோ ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல 2 ஃபர்னிச்சர் 1500. அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் கிளைம் ஃபார் டேமேஜஸ் 1100 கொடுத்திருக்காங்க. லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனா ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எக்ஸ்பென்ஸ். ஸோ அதனால ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல 2 அவுட்ஸ்டாண்டிங் கிளைம் ஃபார் டேமேஜஸ் 1100 போட்டுக்கோங்க. அடுத்தது creditors will be written back by 6,000. So creditors பே பண்ணும்போது நம்ம 6,000 கம்மியா கொடுத்தா போதும். அப்ப liabilities குறையுது. liabilities நம்மளுக்கு குறைஞ்சா revaluation அக்கௌண்டோட credit sideல போடணும். ஓகே, which is 6,000 rupees. ஓகே, இப்போ நம்ம வந்து ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல எல்லா ஐட்டம்ஸும் போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் போடலாம். நம்மளுக்கு வந்து டோட்டல் வந்து கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதே தான் டெபிட் சைடுக்கும் டோட்டல் 6,000. இப்போ நம்ம பேலன்சிங் ஃபிகர் என்னன்னு சொல்லுவோம்? கெயின் ஆன் ரீவாலுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெபிட் சைட்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வருது, அது கெயின் ஆன் ரீவாலுவேஷன். ஸோ 6,000ல இருந்து 1000, 1800, 1500 and 1100 நம்ம மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற பேலன்சிங் ஃபிகர் 600 rupees. இந்த 600 rupees ஏபிசிக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ கெயின் ஆன் ரீவாலுவேஷன் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் தர் ஓல்ட் ரேஷியோ 3:2:1. So for A 600 into 3 by 6 300 rupees, B க்கு வந்து 600 into 2 by 6 200 and C க்கு வந்து 600 into 1 by 6 100. இதை இப்போ இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். A's capital 300, B's capital 200 and C's capital 100. ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க. டெபிட் சைட்ல காலம்ஸ் பர்டிகுலர்ஸ் ABC, கிரெடிட் சைட்ல காலம்ஸ் பர்டிகுலர்ஸ் ABC. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன போஸ்ட் பண்ணுவோம்? ஓப்பனிங் கேபிட்டல் பேலன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஓப்பனிங் கேபிட்டல் பேலன்ஸ் நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல கொடுத்திருப்பாங்க. சோ இங்க லயபிலிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஏபிசிக்கு கேபிட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். சோ இந்த ஓப்பனிங் கேபிட்டல்ல நம்ம என்ன பண்றோம்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல போஸ்ட் பண்ணுவோம். இத பை பேலன்ஸ் brought down அப்படின்னு எழுதுவோம். சோ ஏக்கு 40,000, பிக்கு 40,000 and சிக்கு 30,000. ஓகே, அடுத்தது நம்ம வந்து இந்த குட்வில் இருக்கு இல்லையா, இங்க கேபிட்டல் இருக்கு. அப்ப இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம இதை போடணும். இப்போ குட்வில் போடும்போது பி வந்து எப்படி எழுதுவார் அவரோட அக்கௌண்ட்ல? பை ஏஸ் கேபிட்டல், பிக்கு நேர 5,500. again பை சிஸ் கேபிட்டல், பிக்கு நேர 1,833 அப்படின்னு எழுதுவார். சோ இங்க வந்து பை ஏஸ் கேபிட்டல் 5,500, பை சிஸ் கேபிட்டல் 1,833. ஓகே, B பொறுத்த வரைக்கும் A and C வந்து B க்கு காம்பன்சேட் பண்றாங்க. சோ B வந்து இந்த 7,333 A and C கிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு. அப்ப B யோட கேபிட்டல் அக்கவுண்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. சோ B யோட கேபிட்டல் அக்கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட்ல போடுவோம். ஏன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் கிரெடிட் சைட்ல போடுவோம். எந்த அமௌண்ட் எல்லாம் பார்ட்னரோட கேபிட்டலை டிக்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம டெபிட் சைட்ல போடுவோம். ஓகே, சோ இப்போ A and C பொறுத்த வரைக்கும் B க்கு பே பண்றாங்க. அப்ப A and C பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகும். சோ அப்ப A and C வந்து டெபிட் சைட்ல இந்த அமௌண்ட்டை போடுவாங்க. ஓகே, சோ அவங்க எழுதும்போது to B's capital. ஓகே, A க்கு நேர 5,500. ஏன்னா A யோட கேபிட்டல்ல இருந்து 5,500 டிக்ரீஸ் ஆகுது. again C யோட கேபிட்டல்ல இருந்து 1,833
டிக்ரீஸ் ஆகுது. ஸோ சியோட காலம்க்கு நேர 1833 போடணும். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம ரீவாலுவேஷன் கெயினை போடணும். ஸோ கெயின் ஆன் ரீவாலுவேஷன் அப்படிங்கிறது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது அதை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல போடுவோம். ஸோ பை ரீவாலுவேஷன் ஏக்கு 300, பிக்கு 200 அண்ட் சிக்கு 100. ஓகே, இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ இங்க பாருங்க அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல A to D சப்டிவிஷனை நம்ம ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல போட்டோம் அண்ட் அதோட கெயினை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்த E சப்டிவிஷன் குட்வில் ஆஃப் த ஃபர்ம் அதுவும் நம்ம போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ்ல ஏதாவது ரிசர்வ்ஸ், அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ், அதுக்கப்புறம் குட்வில், deferred revenue expenditure or advertisement suspense expenditure அப்படின்னு கொடுத்திருக்காங்களா பாருங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா பார்ட்னர்ஸுக்குமே அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இப்போ இங்க லயபிலிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் ரிசர்வ் இருக்கு. அப்ப இந்த ஜெனரல் ரிசர்வ் என்ன பண்ணும், பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ரிசர்வ்ங்கிறது எதுல இருந்து கிரியேட் பண்றாங்க, ப்ராஃபிட்ல இருந்து கிரியேட் பண்றாங்க. ஓகே, திருப்பி அவங்க எடுத்துக்கும் போது அந்த ப்ராஃபிட் அவங்களுக்கு என்ன ஆகும், திரும்பி அந்த ரிசர்வ் அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப அந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல போடும். பை ஜெனரல் ரிசர்வ் ஏக்கு வந்து 12,000 into 3/6, பிக்கு 12,000 into 2/6 and 12,000 into 1/6. Okay, இப்போ general reserve for A 6,000 rupees, B 4,000 rupees and C 2,000 rupees. இப்போ நம்மளுக்கு liability sideல general reserve மட்டும்தான் இருக்கு. இப்போ assetsல பார்த்துக்கோங்க, assetsல நம்மளுக்கு goodwill இருக்கு. So goodwill நம்ம transfer பண்ணுவோம். இப்போ goodwill எந்த சைட் போடுவோம், நம்ம partners capital accountோட debit sideல. assetல வர item நம்ம partners capital accountோட debit sideல போடுவோம். So to goodwill 10,000 into 3/6 A க்கு, 10,000 into 2/6 B க்கு and C க்கு வந்து 10,000 into 1/6. So amount 5,000, 3,000, 333 and 1,667. Okay. இப்போ நம்ம இந்த items post பண்ணியாச்சு. அடுத்தது என்ன போட போறோம்னா இந்த B is to be paid in full கொடுத்திருக்காங்கல்ல, அப்ப A and C ஏதோ ஒரு cash உள்ள கொண்டு வரணும். So adjustment போட போறோம். Next subdivision F போட போறோம். So subdivision F ல B க்கு pay பண்ற cash A and C கொண்டு வராங்க and அவங்களோட capitals வந்து அவங்களோட new profit sharing ratio ஏத்த மாதிரி இருக்க போகுது and minimum cash balance 10,000 இருக்கணும். So case 5 போட போறோம். So case 5 ஓட first step என்னது, total capital of the new firm calculate பண்ணோம். Total capital of the new firm calculate பண்றதுக்கு நம்ம adjusted capital of A, adjusted capital of C and shortage of cash add பண்ணா நம்மளுக்கு total capital of the new firm கிடைக்கும். adjusted capital of A எப்படி கண்டுபிடிப்போம், Aக்கு வந்து அவரோட credit side total minus debit side total minus பண்ணா நம்மளுக்கு ஒரு balancing figure வரும். அதுதான் adjusted capital of A. and adjusted capital of C வந்து C ஓட credit side total இருந்து debit side total minus பண்ணா நம்மளுக்கு adjusted capital of C கிடைக்கும். and shortage of cash calculate பண்ணும். shortage of cash க்கு formula என்னது, amount payable to B, எவ்வளவு amount B க்கு pay பண்ணமோ அது plus minimum cash balance add பண்ணுங்க plus existing cash balance, already balance sheetல எவ்வளவு cash balance இருக்கோ அதை minus பண்ணிக்கோங்க. so first நம்ம adjusted capital of A calculate பண்ணலாம். 40,000 plus 300 plus 6,000 minus 5,500 minus 5,000 which is 35,800. அடுத்தது adjusted capital of C வந்து 30,000 plus 100 plus 2,000 minus 1,833 minus 1,667 which is 28,600. ஓகே, அடுத்தது என்ன பண்ண போறோம், ஷார்டேஜ் ஆஃப் கேஷ் கால்குலேட் பண்ண போறோம். ஷார்டேஜ் ஆஃப் கேஷ் கால்குலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் பிக்கு பே பண்ணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சோ இது என்ன பண்ண போறோம்னா பியோட கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ அதை டோட்டல் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து டெபிட் சைட் வேல்யூ மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு கேஷ் பிக்கு பே பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, so 40,000 plus 5,500 plus 1,833 plus 200 plus 4,000 நம்மளுக்கு 51,533 வருது. இதே தான் நம்மளுக்கு டெபிட் சைட் டோட்டல். இதுல இருந்து நம்ம 3,333 மைனஸ் பண்ணா 48,200 வரும். So 48,200 தான் பிக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட். ஓகே, சோ அப்போ அதை கால்குலேட் பண்ணிட்டோம். அதோட நம்ம என்ன பண்ண போறோம், மினிமம் கேஷ் பேலன்ஸ் 10,000 வச்சுக்க சொல்லியிருக்காங்க. சோ அதை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல 18,000 கேஷ் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை மைனஸ் பண்ணிக்கணும். சோ 48,200 பிளஸ் 10,000 மைனஸ் 18,000 நம்மளோட ஷார்டேஜ் ஆஃப் கேஷ் வந்து 40,200. இப்போ இந்த அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஆஃப் ஏ, அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஆஃப் சி and shortage of cash add பண்ணா நம்மளுக்கு total capital of the new firm கிடைக்கும் which is 1,04,600. ஓகே, இப்போ நம்ம first step போட்டுட்டோம். first step அடுத்து second step என்ன பண்ணும், இந்த new capital வந்திருக்கு இல்லையா, இந்த total capital
A and C க்கு அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அப்ப அவங்களோட நியூ கேபிட்டல் கிடைக்கும். ஸோ total capital 1,04,600 அவங்களோட நியூ ரேஷியோல நம்ம கொடுக்கணும். So 1,04,600 into 3/4 78,450 A ஓட நியூ கேபிட்டல். ஓகே, C ஓட நியூ கேபிட்டல் 1,04,600 into 1/4 26,150. ஓகே, ஸோ இப்போ ஏக்கு வந்து 78,450, சிக்கு 26,150. ஸோ இந்த டோட்டல் கேபிட்டலை அவங்களோட நியூ ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு ஏ அண்ட் சியோட நியூ கேபிட்டல் கிடைச்சிருச்சு. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும், இந்த கேபிட்டல் நியூ கேபிட்டல்ல இருந்து எக்ஸிஸ்டிங் கேபிட்டலை மைனஸ் பண்ணும், அதாவது அட்ஜஸ்டட் கேபிட்டலை மைனஸ் பண்ணும். ஸோ அட்ஜஸ்டட் கேபிட்டல் இங்க கால்குலேட் பண்ணிட்டோம். ஏக்கு வந்து 35,800 அண்ட் பிக்கு வந்து சிக்கு வந்து 28,600. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், எவ்வளோ கேஷ் ஏயோ சியோ உள்ள கொண்டு வரணும் இல்ல வித்ட்ரா பண்ணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். சோ இங்க பாருங்க, ஏக்கு வந்து நியூ கேபிட்டல் 78,450 இருக்கு, எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் வந்து 35,800 இருக்கு. சோ இப்போ ஏக்கு 78,450 நியூ கேபிட்டல் இருக்கணும். பட் அட்ஜஸ்டட் எவ்வளவு இருக்கு, 35,800 தான் இப்ப கையில இருக்கு. அப்ப இவர் என்ன செய்யணும், உள்ள கேஷ் கொண்டு வரணும். சோ அப்ப ஏ உள்ள கேஷ் கொண்டு வராருன்னா அவரோட கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அவங்களோட பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல போடுவோம். ஓகே, அடுத்தது இங்க சிக்கு பாருங்க, 26,150 அவரோட நியூ கேபிட்டல், பட் எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் 28,600 இருக்கு. அப்ப எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் ஜாஸ்தியா இருக்கு, அவருக்கு இருக்க வேண்டியது 26,150 தான் இருக்கணும். அப்ப இவர் என்ன செய்யணும், கேபிட்டலை வித்ட்ரா பண்ணும். சோ கேபிட்டலை வித்ட்ரா பண்ணும் அப்படின்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போடுவோம், ஏன்னா அவரோட கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகுது. சோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போடுவோம். சோ எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது, ஏக்கு வந்து 42,650 அண்ட் சிக்கு 2,450. ஓகே, இதை இப்ப இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நம்மளுக்கு क्वेश्चनல கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. அப்ப எப்படி இவங்க வந்து இந்த ஷார்டேஜ் உள்ள கொண்டு வருவாங்கன்னா கேஷ் மூலமா கொண்டு வருவாங்க. இங்க கரண்ட் அக்கவுண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தா தான் நம்ம கரண்ட் அக்கவுண்ட் போடணும். இப்போ ஏ அண்ட் சி பாருங்க, நியூ கேபிட்டல் வந்து 78,450, 26,150. அப்ப இதுதான் அவங்களோட புது பேலன்ஸ் ஷீட்டோட கேபிட்டலா இருக்கும். அப்ப இத வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு எழுதுவோம். சோ டு பேலன்ஸ் கேரி டவுன் ஏக்கு வந்து 78,450 அண்ட் சிக்கு வந்து 26,150. ஓகே, சோ இப்ப இதை போஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இவங்க எவ்வளவு கேஷ் உள்ள கொண்டு வரணும் இல்ல வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கறத போஸ்ட் பண்ண போறோம். ஏ பொறுத்த வரைக்கும் 42,650 ஏ உள்ள கேஷா கொண்டு வரணும். அப்ப அடிஷனல் கேபிட்டல், அப்ப அது வந்து அவரோட கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். சோ அதை கிரெடிட் சைட்ல பை கேஷ், ஏக்கு வந்து 42,650. சியை பொறுத்த வரைக்கும் கேஷை வித்ட்ரா பண்ணும் 2,450. அப்போ அவரோட கேபிட்டல் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதை வந்து டெபிட் சைட்ல போடுறோம். ஓகே, ஆல்ரெடி இங்க 2 கேஷ்னு எழுதி இருக்கிறதுனால இங்கே நம்ம சிக்கு 2,450 போட்டுக்கிறோம். இப்ப நம்ம டோட்டல் போட்டுக்கலாம். எல்லா சைடுமே டோட்டல், அதாவது ஏக்கு வந்து 88,950 வரும் அண்ட் சிக்கு வந்து 32,100 வரும். அதே தான் நம்மளுக்கு கிரெடிட் சைட் டோட்டலும் 88,950 and 32,100. பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி கேஷ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்ப கேஷ் அக்கௌண்ட்ல நம்மளுக்கு வர பேலன்சிங் ஃபிகரை டைரக்டா நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போட்டுக்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல. சோ அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் கேரி டவுன் எடுத்து பேலன்ஸ் ஷீட்டை போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ கேஷ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. கேஷ் அப்படின்றது ஒரு அசெட். அப்ப அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் நம்மளுக்கு டெபிட் சைட்ல வரும். ஓப்பனிங் பேலன்ஸ் நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல 18,000 இருக்கு. சோ டு பேலன்ஸ் brought down 18,000 rupees. அடுத்தது நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல பாருங்க, நம்மளுக்கு வந்து டெபிட் சைட்ல 2 கேஷ் இருக்கு. சோ 2 கேஷ் இருக்கும்போது கிரெடிட் சைட்ல கேஷ் அக்கௌண்ட்ல என்னன்னு எழுதுவோம், பை சிஸ் கேபிட்டல் 2,450 பை பிஸ் கேபிட்டல் 48,200. அதாவது பி அண்ட் சி என்ன பண்றாங்க, கேஷ வித்ட்ரா பண்றாங்க ஃபர்ம்ல இருந்து. ஓகே, சிக்கு வந்து வித்ட்ரா பண்ணும் கேஷ. சோ எவ்வளவு வித்ட்ரா பண்றாரு, 2,450. பிக்கு நம்ம பே பண்றோம், அகைன் கேஷ் வந்து வித்ட்ரா ஆகுது 48,200. சோ கேஷ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பேமெண்ட்ஸ். சோ அதை கிரெடிட் சைட்ல போடுறோம். அடுத்தது வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைட்ல பாத்தீங்கன்னா ஏக்கு இருக்கு. ஏக்கு வந்து கேஷ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 42,650. இவர் அடிஷனல் கேஷ் உள்ள கொண்டு வராரு. அப்ப கேஷ் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ அதை டெபிட் சைட்ல போடணும். டு ஏஸ் கேபிட்டல் 42,650. இப்போ நம்ம எல்லா ஐட்டம்ஸும் போட்டாச்சு, பேலன்ஸ் கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு டெபிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு 60,650. அதே தான் கிரெடிட் சைடுக்கும் டோட்டல்
பேலன்சிங் ஃபிகர் வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன் 10,000 அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த 10,000 தான் நம்மளோட மினிமம் கேஷ் பேலன்ஸ். ஓகே, இந்த 10,000 வந்துருச்சா மினிமம் கேஷ் பேலன்ஸ். ஓகே, இப்போ கேஷ் அக்கௌண்டோட பேலன்ஸ் கேரி டவுன் 10,000. இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம், பேலன்ஸ் ஷீட்ல அசெட்ஸ்ல கேஷ்னு போட்டு 10,000 போட போறோம். பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஹெட்டிங் வந்து பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏஎன்சி as at 1/4/2022. ஸோ பி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. லயபிலிட்டிஸ் அசெட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல்ஸ் லயபிலிட்டிஸ்ல கொடுத்திருக்காங்க. இனிமே யாருக்கு கேபிட்டல்ஸ் இருக்க போது, கண்டினியூங் பார்ட்னர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ ஏஎன்சியோட கேபிட்டல்ஸ் மட்டும்தான் போட போறோம். ஸோ இதுதான் உங்களோட கேரி டவுன் பேலன்ஸ் கேபிட்டலோடது. ஸோ அதுதான் நம்ம போட போறோம். So capitals Aக்கு வந்து 74,450 and Cக்கு வந்து 26,150. So total 1,04,600. அடுத்தது creditors கொடுத்திருக்காங்க 30,000. Additional informationல ஏதாவது information இருக்கா பாருங்க creditorsக்கு. So இங்க creditors will be written back by 6,000 சொல்லியிருக்காங்க. So 6,000 write off பண்றோம் நம்ம creditorsல இருந்து. So அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். Creditors 30,000 minus written off 6,000. So நம்மளுக்கு வருது 24,000 balance outer columnல போடுறோம். அடுத்தது bills payable 16,000. இதுக்கு எதுவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ டைரக்டா அப்படியே போடுங்க. bills payable 16,000. ஜெனரல் ரிசர்வ் இருக்கு, அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஸோ அதனால அது வராது. இதை தவிர்த்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல வேற ஏதாவது லயபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் கிளைம் ஃபார் டேமேஜஸ் இருக்கு. இது ஒரு லயபிலிட்டி. ஓகே, இது அன்ரெக்கார்டட் லயபிலிட்டி. ஸோ இதை வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்க போறோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் கிளைம் ஃபார் டேமேஜஸ் 1,100. ஓகே, இப்போ liabilities எல்லாம் முடிஞ்சிருச்சு. அசெட்ஸ்க்கு போறோம். அசெட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்திருக்காங்க. கேஷ் இன் ஹேண்ட் ஆல்ரெடி இப்போ அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். பேலன்ஸ் கேரி டவுன் 10,000 rupees. அதை போட்டுக்கோங்க. அடுத்து ஸ்டாக் வந்து 18,000 rupees. அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து டெப்ரிஷியேட் ஆயிருக்கு 10%. ஸோ அதை மைனஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ ஸ்டாக் வந்து 18,000 மைனஸ் டெப்ரிசியேஷன் 1,800, which is 16,200 அவுட்டர் காலம்ல அமௌண்ட் போடுறோம். Furniture 30,000. Again furniture வந்து depreciate ஆயிருக்கு 5%. So minus பண்ணிக்கோங்க. Furniture 30,000 minus depreciation 1,500. Outer columnல 28,500. Okay. Next machinery கொடுத்திருக்காங்க. machineryக்கு நம்மளுக்கு எதுவுமே additional information இல்ல. So அப்படியே டைரக்டா 70,000 போட்டுக்கோங்க. அடுத்த debtors 25,000 and இங்க வந்து provision for doubtful debts 1,000 rupees increase ஆகுது. அப்ப 3,000 ஓட இன்னொரு 1,000 rupees increase ஆகுது. அப்ப provision for doubtful debts 4,000 rupees ஆயிடுச்சு. So debtors inner columnல 25,000 less provision வந்து 4,000 rupees. 3,000 plus 1,000. ஏன்னா 1,000 rupees இன்னும் increase ஆயிருக்கு. So 3,000 plus 1,000 4,000. So outer columnல 21,000. Okay, goodwill already distribute பண்ணிட்டோம். So வராது. இப்போ நம்ம மத்த எல்லா ஐட்டம்ஸுமே போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் ஷீட் டோட்டல் லயபிலிட்டிஸ்க்கும் அசெட்ஸுக்கும் 1,45,700. ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர்ல அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் கேஸ் 5 ஓட மாடல் பார்த்தோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.